என்னக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லடா இப்பதான் வந்தேன். என்னடா ஏதோ பேசணும்னு மெசேஜ் அனுப்பியிருக்கிற, உங்க அக்கா கறிக்கு வேற அனுப்பியிருக்கிற, பரிச்சை அதான் புரிஞ்சுக்கிட்டா. என்ன தேடி வந்தா நானும் சொல்லிட்டேன், இதெல்லாம் செட் ஆவா சீதா. அந்த சரியான வன்மம் பிடிச்சாலு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒண்ணு பேசுவான். பிள்ளையா போயிட்டு இருக்கடா. என்ன ஆனாலும் சரிடா, சீதாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்கணும்டா. டேய் அதுக்கு பேசாம அந்த பொண்ணுக்கு பிடிச்ச அரணையே. சரி சரி. சொல்ல போனா எங்க வீட்லயே புத்திசாலியான பொண்ணு சீதா தான் மாமா. எல்லா கஷ்டத்தையும் பார்த்துதான் சீதா வளர்ந்துருக்கா. அவளுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்க தெரியும். இல்ல மாமா. என்னடா நான் ஏதாவது சீதா கெடுதல் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் அவன் நல்லா இருக்கிறதா பேசிட்டு இருக்கிறேன். எவ்வளவு கேவலமான புத்தி இருக்குது, அதெல்லாம் உங்க யாருக்கும் தப்பா தெரியல. ஆளாளுக்கு வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துருக்கீங்க. மாமா அது உங்களுக்குள்ள நடந்த ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உட்கார்ந்து பேசிக்கலாம். தரகாலே என் அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு நீயும் பாத்திருக்கல. பரவாயில்ல, எங்களுக்கா பாசம் கட்டுறீங்க. என் அப்பா இருக்காரு, என் தம்பி ரவி இருக்கிறான், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோம். வேணான்னு சொல்லிட்டாலடா, அப்புறம் என்னடா திரும்ப அவகிட்ட எதுவும் பேசி குழப்பிட்டு இருக்காங்க. அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ அது புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. ஸ்ருதி, நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணன்னு சொல்றேன். எப்போ வந்த? ஈவினிங்கே வந்துட்டேன். சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல. ஏன் எனக்காக வெயிட் பண்ற? உனக்காகலாம் நான் ஒன்னும் வெயிட் பண்ணல. என்ன எந்த ரிஸ்கா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல. ஒரு கிச்சன் சைஸ் எவ்வளவு பெருசா இருந்தா உனக்கு ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும்? ஏய் பண்ண முடியும், இதெல்லாம் வச்சுதான் டிசைட் பண்ணணும். பாத்தியா நீ எவ்வளவு இன்புட்ஸ் கொடுக்கற. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதுதானே. ரெஸ்டாரண்ட் பத்தி அப்புறமா பேசலாம், ஓகேவா? வா. நீங்க ரெண்டு பேரும் ஸ்ருதி கிட்ட சொல்லி இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்களேன். ரவி, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது தானே உங்க ஆசை, அதுதானே ஸ்ருதி பண்றாங்க. சீதா கல்யாணம் பண்றது உனக்கு பிடிக்கலையா? அவளுக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அதே நேரத்துல அவளுக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு பார்த்து அவ மனசு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நம்மள ஒப்பிடக்கூடாது. நம்ம வாழ்க்கைய வச்சு சீதா வாழ்க்கைய முடிவு பண்ணாதீங்க. புத்திசாலித்தனமா பேசுறான்னு பேசிட்டு இருக்காது. நீ என்ன சொன்னாலும் அந்த போலீஸ்காரன் சீதா கல்யாணம், நான் சீதாவோட கல்யாண விஷயம் அப்படி கிடையாது. நினைச்சா மாதிரியே இருக்க முடியுமா? முடியாது. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி கிடையாது, வாழ்க்கையோட ஆரம்பம். நிக்கிறோம் கரெக்ட் தானே ரவி? இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா. பழகுறோல்ட்ட நான் பேசுறேன்டா. எனக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அதான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாள்லங்க, அவர் நல்லவர்னு அவ நம்புற. அப்புறம் என்ன? நான் அவன் நல்லவன்லன்னு சொல்றேன், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல்ல?